டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜனை வந்து 10.75 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கிறாங்க. இதோட ஒரு பின்னணியான ஒரு காரணம் என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் சீனா மேன் குல்தீப் யாதவ் இருக்கார், 2 பேருமே ரீட்டன் செய்யப்பட்டவங்க. அது போக நீங்க லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஃபாஸ்ட் பவுலராக வந்து ஒரு ஸ்டார்க்கை வந்து கிட்டத்தட்ட 11.75 கோடி வாங்கி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்க போகும்போது எதுக்கு மறுபடியும் நட்ராஜனுக்கு இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருந்தது. அந்த இடத்துல தான் தெரிய வந்தது ஹேமாங் பதானி தான் டிசியோட கோச். ஸோ அவர் கோச்சிங்ல கண்டிப்பா ஒரு டிஎன் பிளேயர் எப்பயுமே இருக்கணும், இருந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு சில நேரம் வந்து ஒரு கோச்சிங் கோச்சரா இருந்தாப்ல. ஸோ அப்படி இருக்க போது அந்த டைம்லயுமே வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்படி இருக்க போகும்போது இப்போ மட்டும் என்ன விடவா செய்வாரு, கண்டிப்பா நட்ராஜா வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. அதுக்கு பின்னணியா வந்து ஹேமங் பதானி தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் என்னன்னா, நட்ராஜன் ஓகே எடுத்துட்டாங்க, நல்ல கோடிக்கு எடுத்திருக்காங்க, அதுல தப்பே இல்லை. ஆனா இருந்தாலும் 10 கோடிக்கு மேல போனது அவர் உண்மையிலே ஒர்த்தா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்கறாங்க. எதுக்குன்னா அவர் ஈஸியா இன்ஜுரி ஆயிருவாருப்பா. இப்ப கூட பவுலிங்கே போடாம வந்து பாத்தீங்கன்னா அவர் பவுலிங்கே போடாம அவர் கையில வந்து காயமா இருக்குது. அப்படின்றப்ப வந்து இருந்தாலும் ஆர்சிபியும் ஹைதராபாத் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் டெல்லியை வந்து நட்ராஜன் தான் வாங்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10.25 கோடி வரைக்குமே போயிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு பிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லையா, இதனால வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் போகணும், ஸ்டாருக்கு இருக்கிறார்ல உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தாங்க அவங்க. ஆனா அதே மாதிரி அப்படியே லைன் அப் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ஷர் பட்டேல், ஒரு குல்தீப் யாதவ் டெஃபினட்டா பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க. மிச்சில் ஸ்டார்க் ஒதுக்கவே முடியாது ஆக்சுவலா. ஓகே, இங்க இவங்க நட்ராஜனை எடுத்ததுனாலதான் கலீல் அகமது இவங்களால எதுவுமே போக முடியல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஈஸியா கலீல் அகமது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வெளியே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பரபரப்பா. ஸோ இந்த பிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.